வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்னைக்கு மாங்காய் கேண்டி அல்லது மாங்காய் பப்பட் எப்படி வேணாலும் சொல்லலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் அதிகம் புளிப்பில்லாத ஒட்டு மாங்காய் செங்காயாக 1 கிலோ எடுத்திருக்கேன். புளிப்பில்லாத மாங்காய்க்கு இனிப்பு, உப்பு, காரம் கம்மியாக சேர்த்தா போதும். கேண்டியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காயை கொஞ்சம் கூட பச்சைத்தோல் இல்லாத மாதிரி தோல் எடுத்துக்கோங்க. பச்சைத்தோல் இருந்ததுன்னா வேக வச்சு அரைக்கும் போது சரியாக அரைப்படாது. காம்பு பாகத்தை நீக்கிட்டு இது போல் மெல்லிசாக சீவி எடுத்துக்கோங்க. குக்கரில் அரிஞ்ச மாங்காய், 1½ டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டுக்கோங்க. ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை திறந்து அதிகமாக தண்ணி இருந்ததுன்னா மாங்காயை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம அளவாக தான் தண்ணி சேர்த்ததுனால தண்ணி இல்லை. மாங்காயும் நல்லா வெந்திருக்கு. அதனால் மாங்காயை அப்படியே ஆற விட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸான விழுதாக அரைச்சிக்கோங்க. சப்போஸ் திப்பி இருக்குன்னு தோணுச்சுன்னா பெரிய கண் உள்ள சல்லடை அல்லது வடிகட்டியில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அரைச்ச விழுதை குக்கரில் சேர்த்து 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கோங்க. 1½ டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் மிதமான தீயில் வச்சு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. முதல்ல ஜீனி கரைஞ்சதும் கலவை தண்ணி விட்டு நீர்த்தாப்பில் இருக்கும். 3-4 நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் பாகு நல்லா இறுகி இது போல் இறுக்கமாக முட்டையாக கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு, இனிப்பு, காரம் செக் பண்ணிவிட்டு எது தேவையோ சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்துட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. இது போல் கெச்சப் பதத்துக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே கிளற வேண்டாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/2 டீஸ்பூன் வறுத்த வெந்தயப்பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு எண்ணெய் தடவுன தட்டில் ஊற்றி 1/4 இன்ச்சு அளவுக்கு இருக்கிற மாதிரி தட்டை சாய்ச்சி இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, மேடு பள்ளமாக இருக்கும். இதை 3 நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா இது போல் ஃபுல்லாக நல்லா காஞ்சி தட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அமுத்தி பார்த்தீங்கன்னாலும் எந்த இடத்துலையும் ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஓரத்தை லேசாக கத்தியால் எடுத்து விட்டுட்டு அப்பளத்தை ஃபுல்லாக உரித்து எடுத்து புரட்டி போட்டு 1 நாள் காய வச்சு எடுத்து அப்படியே ரோல் பண்ணி சின்ன துண்டுகளாக நறுக்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு துண்டுகளாக நறுக்கி கண்ணாடி இல்லைன்னா பீங்கான் பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 இயர் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். செய்யறதும் ரொம்ப ஈஸி. புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு பேலன்ஸாக உள்ள இந்த கேண்டியை ஸ்நாக்ஸாகவும், காய்ச்சல்னால வாய்க்கசப்பு இருக்கும்போதும், ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும்போதும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.